வாமா. ஏன் இப்படி நடுங்குற? பயமா இல்ல குழுவுறா? உக்கார். காப்பிமா சாப்பிடு. ஏமா, இந்த நாய்கிட்ட நீ எப்படி மாட்டிக்கிட்ட? பட்டத்துக்கு புதுசா? என் பேர் கஸ்தூரி. பூஞ்சோலைங்கிற கிராமத்துல நான் பள்ளிக்கூட டீச்சர். வாய்மையே வெல்லும், தர்மம் தலை காக்கும். இப்ப நான் போர்ட்ல எழுதுறத அப்படியே பார்த்து நீங்களும் எழுதணும். ஏண்டா படிக்க வந்தியா இல்ல படம் பார்க்க வந்தியா? ரெண்டுத்துக்கும் சேர்த்துதான் வந்தேன். எவ்வளவு நெஞ்சு தைரியம்! செயலுக்கு செஞ்சுட்டு திமிரா பேசுறேன். கெட் அவுட். மிஸ், எஸ், இவன் என் தம்பி. எதுக்காக இவன் நடிச்சீங்க? அந்த கேள்வி என்ன கேட்கறதுக்கு முன்னால உங்க தம்பியை விசாரிச்சீங்களா? இட்ஸ் none of your business. விசாரிக்கிறதும் விசாரிக்காததும் என்னோட இஷ்டம். ஏன் அடிச்சீங்க? பாடம் படிக்கிற இடத்துல உங்க தம்பி பார்த்த படம் இது. ஏதோ சின்ன பையன் தெரியாம பாத்துட்டான். சின்ன பையன் பாக்குற படமா இது? உங்க மாதிரி சப்போர்ட் பண்றவங்க இருந்தா பசங்க உருப்பட்ட மாதிரி தான். மிஸ், hold your tongue and mind your business. மிஸ்டர், give respect and take respect. You bloody. என் ஊர்ல, என் ஸ்கூல்ல, என் பிச்சை காசுல வாழ்ந்துகிட்டு நீ என்னையா எதிர்த்து பேசுற? ஜாக்கிரதை, நீ சின்னப்படி பசங்களுக்கு தான் டீச்சர், எனக்கு இல்ல. கிளாஸ் ஒழுங்க கவனி. பள்ளிக்கூடத்து பௌர்ணமி நிலா வருதுடோ. வதனம சந்திர பிம்பமோ. டீச்சர், பசங்களுக்கு படிப்பெல்லாம் எப்படி? பசங்களை விட உங்களுக்கு தான் பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல சவுக்கா கிடைச்சதும் கூப்பிட்டு அனுப்புறேன். ஏன் சார், என்ன ஸ்கூல்ல வச்சு அவமானப்படுத்துறது போதாதுன்னு ரோட்ல வேற அவமானப்படுத்துறீங்களா? இப்ப மனசு குளிர்ந்துச்சா? சந்தோஷம் தானே? அது வந்து நான் வேணும் நான் வேணும்னு உங்க மேல ஆத்திரப்பட்டு தெளிக்கல, ஆசைப்பட்டு தெளிச்சேங்கிறீங்களா? அப்பா, நான் இந்த ஊருக்கு வந்து கத்து கொடுத்ததை விட கத்துக்கிட்டது ரொம்ப ஜாஸ்தி. சின்ன வேலை இதெல்லாம். இந்தாமா டீச்சரே, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கியே. இந்த ஊரு, நீ குடியிருக்கிற ஊரு, கத்து கொடுக்கிற ஸ்கூலு எல்லாமே உங்க அப்பா சொத்து. அவருக்கு இவர்தான் மூத்த பிள்ளை. செய்யறது வக்கீல் தொழில். பார்த்து பேசு. இடியட். அவ குளிச்சு முடிச்சு ஈரத்தோட வந்தா எப்படி இருக்கும்? கண்கொள்ளா காட்சிதான். அதுக்கு வழி பண்ணுடா. நீ நேரா போனாலே யாருக்கும் அடையாளம் தெரியாது. ஊர்ந்து போயே எடுத்துக்கிட்டு வர்றேன். போடா, சீக்கிரம் போ. போ, போடா.
இனி அவ மாத்து புடவை இல்லாம ஈரப்புடவையோட அவ ஆடி அசைஞ்சு வர்ற அழகு இருக்கே, நம்ம ஊரு வெள்ளித்தேர்தான். அட ரசனை கட்ட முண்டம் தங்கத்தேர்ரா, தங்கத்தேர். யாரு அந்த தங்கத்தை? உங்களுக்கெல்லாம் எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா ஒருத்தர் தண்ணியா குளிக்கிற இடத்துக்கு வந்து பாத்துக்கிட்டே நிப்ப. அது யாரோ 2 பேர் இந்த துணி எடுத்துக்கிட்டு. ஆமா, யாரோ 2 பேர் துணியெல்லாம் எடுத்து போக பார்த்தாங்க. அவங்களை அடிச்சு விரட்டிட்டு நீங்க மட்டும் தண்ணியே பார்க்க வந்தீங்களாக்கும். உங்களுக்கெல்லாம் மீசை, பேண்ட், சட்டை எல்லாம் பணக்காரத்தி. உங்களெல்லாம் எவனும் கேட்க மாட்டாங்கங்கிற தைரியம். வெளியே தெருவு போனா பின்னாலேயே வர்றது, கோயில் குளம்னாலும் பின்னாலேயே சுத்துறது. மானம் கட்ட ஜன்மம். மனுஷனுக்கு ஒரு சொல்லு, மாட்டுக்கு ஒரு சூடு. சொல்றது உரைக்கலனா சூடு இழுத்துருவேன். பொம்பளை பொறுக்கி. இருக்கிற ஊர் சொந்தம், படிக்கிற ஸ்கூல் சொந்தம், நானுமா சொந்தம். இது வரைக்கும் வெளியே சுத்தினது போதாதுன்னு இன்னைக்கு வீட்டு முன்னாடியே வந்து நிக்குது நாய். என்னடி சொன்ன? நாய் என்ன? போனா போகுது, டீச்சர் ஆச்சுன்னு மரியாதை கொடுத்தா பொம்பளை பொறுக்கி நான் சொன்னேன். காட்டுறேன். டிக்கெட் டிக்கெட் ப்ளீஸ். உங்களதாமா டிக்கெட்டை கொடுங்க. ஏமா கேட்கறது காதல விழ? டிக்கெட்டை கொடுமா. இருந்தா கொடு, இல்லைன்னா அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். இந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்குது. இதுக்கு என்ன கஷ்டமோ ஏதோ. எனக்கு என்னமோ உங்களுக்கு உதவி செய்யணும் போல தோணுது. தயவு செய்து பெனால்ட்டியோட எவ்வளவுன்னு சொல்லுங்க, பணத்தை நான் கொடுத்துறேன். அம்மா ஆண்டி வாங்கடா கண்ணுங்களா. இனி உனக்கு ஒரு குறைவும் வராது கஸ்தூரி. அம்மா வாட்டம் நானு, அக்கா தங்கச்சிங்களாட்டம் இவங்க, அண்ணனாட்டம் அவன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா மச்சா மாதிரி நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. செல்லாம் குழந்தைய மேல மாடியில ரூம்ல கொண்டு போய் ரெஸ்ட் எடுக்க வையே. குழந்தை வாடி போயிருக்குது. ஓடா கண்ணு. என்ன இதெல்லாம்? இந்த இடம், அந்த அம்மா பேசின விதம் எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு? ஆட்டை பலி கொடுக்கறதுக்கு முன்னால அலங்காரம் பண்ணுவாங்களே, அது மாதிரி தாம்மா இதுவும். கல்யாண பொண்ணு மாதிரி சிங்காரிச்சு தினம் பல புருஷனை தேடி தருவாங்க எங்க முதலாளி அம்மா. நீ மத்த பொண்ணுங்க மாதிரி சீவி சிங்காரிச்சு சிரிச்சு பேசி நல்லபடியா நடந்துகிட்டா அந்த அம்மானு உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்குவாங்க. இல்ல நல்ல பாம்பா மாறிடுவாங்க. என் அனுபவத்தை சொன்னேன். வரம்மா. அடடே வாங்க 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 வாங்க. ஐயா என் வீட்டுக்கு வர நான் கொடுத்து வச்சிருக்கணுமே. சௌக்கியங்களா? உட்காருங்க. ஆமா, கூப்பிட்டமிச்சியாமே, என்ன விஷயம்? காஷ்மீர் ஆப்பிள், காவல் திராட்சை, வயசு இளசு உங்களுக்காக மேல காத்துக்கிட்டு இருக்கு.
ஆமா, என்னமோ அப்படி பாக்குற? இதான் என் வீடு. என் கூட இந்த சேரியில இருக்கிறவங்க எல்லாம் ஒதுங்குறவங்களோ தாழ்ந்தவங்களோ கிடையாது. ஒதுக்கப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்க. பகல்ல பல கட்சிக்காரர்கள் எங்களை தேடி கொடியோட வருவாங்க. ஆனா ராத்திரில போலீஸ்காரன் தடியோட வருவாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாது. காரணம், நாங்களும் புறம்போக்கு, நாங்க இருக்கிற இடமும் புறம்போக்கு. இந்த புறம்போக்குங்க தயவுல பதவிக்கு வர்றவன் தான் வந்த மறுநாளே எங்களை மறந்துடுறான். கொடி தூக்குறதும் நாங்க தான், அடி வாங்குறதும் நாங்க தான். பல செக்ஷன்ல புக் பண்ண வேண்டிய திருட்டு பையெல்லாம் பெரிய மனுஷனா வெளியே உலாத்திக்கிட்டு இருக்கான். செக்ஷனே என்னன்னு தெரியாத அப்பாவி எல்லாம் உள்ள உட்கார்ந்து இருக்கான். எங்க சேரியில பல இடங்கள்ல விளக்கே எரியலே நினைக்காத. இங்க பல வீட்டுல அடுப்பே எரியதில்லை. அதனால்தான் சேரியை சுத்தி நிறைய டீ கடையும் ஆப்ப கடையுமா இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு ஆரியபவான், புகாரி ஹோட்டல் எல்லாம். இப்படித்தான் சிரிக்கணும். இடுக்கண் வருங்கால் நகுக. அடடே, நீ சாப்பிட்டுக்க மாட்டியம்மா? ஆமா, தண்ணி ஊத்துற சாதமும் சுண்ட குழம்பு தான் இருக்கு. போதும்ல, சாப்பிடுமா? நீங்க சாப்பிட்டா? நானா? நான் சாப்பிட்டேம்மா. நான் போய் சாப்பிட்டேன். தங்கச்சி, ஏம்மா ராத்திரி நல்லா தூங்குனியா? தங்கச்சி, வருஷ வருஷம் பக்ரீத் அன்னைக்கு நம்ம சேரியில் உள்ள தங்கச்சிகளுக்கெல்லாம் ஏதோ என்னால முடிஞ்ச அளவு புடவை ரவிச்சு எல்லாம் எடுத்து கொடுப்பேன். அந்த பீரவில் 2-3 புடவை அவருக்கு பாக்கி இருந்தது. அதை எடுத்து போட்டுக்கணுமா? வந்தது யாருக்கு தெரியாது. அதனாலதான் ஒரு டீ கொண்டாந்து வச்சிருக்காங்க. தங்கச்சி, நம்ம சேரியில எது நடந்தாலும் முதல் போனி எனக்கு தான். பத்தியா, முதல் டீ, முதல் பேப்பர். இங்க கோட்டையம் பொன்னம்மான்னு ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு வயசு பொண்ணை கையில கூட்டிட்டு வந்து அனாதை அருணா. பாவம், நான் தான் ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செஞ்சேன். அதுக்காக அந்த அம்மா என் மேல உயிரே வச்சிருக்கா. நம்ம சேரியில கோட்டையம் பொன்னம்மா டீன்னா ரொம்ப ஃபேமஸ். அதை நீ சாப்பிடு. அம்மாளே, நீ எடுத்து போ. வரணுமே. பட்டு போல உடம்பு, கை தொட்டு பார்க்க துடிக்குது. எடோ, மனசு ரொம்ப குளிர விட்டுட்டல்லோ. அதானும் வெந்நீர் ஒத்தரம். ஏய் பொன்னம்மா, உனக்கு அவ்வளவு திமிரா போச்சா? உன்னை அப்பால கவனிச்சுக்கிறேன். அத்த, கோபால் என்ன கடைக்குள்ள வந்து குளிச்சுட்டு போறான்? பரமு, அயால ஆரானா? அவன் கஸ்மாலா பழ வியாபாரி. சமயத்துல பல வியாபாரம் பண்ணுவான். பண்ணுவான். அம்முவா எப்படி கீரை? என்னடா அது கீரை? அரைக்கீரை. நீ கம்முனு. அம்மு, மாமாவுக்கு தண்ணி கம்மியா ஜம்முன்னு ஒரு டீ போடு. எடோ, என்ற சேட்டண்ட மோனே, ராத்திரியில் தண்ணியை நீ கம்மி ஆயிட்டு போடு. அம்மு, இந்த மாமாவுக்கு வளர ஸ்ட்ராங் ஆயிட்டு ஒரு டீ பஞ்சால குறைச்சிடு. நீ பஞ்சால குறை, நீ பருத்தியால குறை. என் விதி. இங்கேயே பிறந்ததுனால என் தாய் பாஷைய மறந்துட்டேன். இல்லன்னா என் அத்தை பொண்ணு அம்முவோட மலையாளத்துல தாலாட்டே பாடுவேன். அது நின்ற தலை எழுத்து.
അതിരിക്കട്ടും പറമു ഒരു വാരമായിട്ട് എവിടെ പോയി ഞാൻ അവിടെ പോയി എവിടെ நீ சும்மா இரு எங்க போனாலும் எந்த குழப்பும் சரிப்பட்டு வர மாட்டேன் ഓ അങ്ങനെയോ ഒരു കാര്യം ചെയ്യടാ எந்த ഇവിടെ ടീ ഗ്ലാസ് കഴുവു ഞാൻ 3 വേളை ചോറിടും சீ, நான் என்ன அவ்வளவு ரோசம் இல்லாதவனா உன் பொண்ணு கடத்துல தாலியை கட்டி கல்லாவில் உட்கார்ந்தாதான் உன் வீட்டுல 3 வேளை சோறு திம்பேன் நமஸ்காரம் பாட்ஷா பாய் சலாம் அலைக்கும் குருக்கள் பாய். சௌக்கியமா? சௌக்கியமா இருக்க எல்லாம் உங்க தயவுல. நம்ம தயவு என்ன குருக்கள் பாய், எல்லாம் அல்லாவோட மர்சி. நம்ம சேரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அக்பர் பாட்ஷா நிழல்ல அக்ராரத்தை விட இங்க நான் ரொம்ப சேஃபா இருக்கேன். பாஷா பாய் சலாம். എന്താ என்ன? ജോലിക്ക് പോകുന്നു? ஜோலியாவது உங்க டீயை குடிக்காம நான் ஜோலிக்கு போவனா? എന്താ നിങ്ങൾ പറയുന്നത്? എന്റെ കടയിൽ ബോണിറ്റി നിങ്ങൾ കാണും, അത് ഞാൻ കാലയിൽ അനുപ്പിയല്ലോ. அத காலையில என் தங்கச்சி கஸ்தூரிக்கு கொடுத்துட்டேன். എന്താ തങ്കച്ചിയോ കസ്തൂരിയോ? ആരാണെന്ത പെൺകുട്ടി? அது ஒரு கதை. ராத்திரி தான் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. அதுவும் உங்க மாதிரி ஒரு இந்து பொண்ணுதான். ബായ്, നിങ്ങളുടെ ഹൃദയം ഒരു ക്ഷേത്രമാണ്. അക്ബർ ബാഷ മനസ്സുക്ക് അയ്യർ പൊണ്ണും തങ്കച്ചിതാൻ. தங்கச்சி, இப்படி சட்னி அரைச்சுன்னா யார் சாப்பிடுவா? அவனை பார்த்துக்கிட்டே காஞ்ச மிளகாய்க்கு பதிலா கரப்பாம்பூச்சை போட்டு அரைச்சிட்டியே. தூங்காவனா முள்ள நைனா முள்ளத்தோட கைரேக தேஞ்ச போது கனரேக முக்கியண்டா. இப்படி பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? அவங்க பாட்டியை கேட்டு ஒரு நல்ல நாள்ல முடிச்சிட வேண்டியதானே. அவனை பொம்பளையாங்க வாய திறந்த வாராவதியே வேந்துரு. கவலைப்படாதப்பா, வாய் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சலாம். மாடத்துக்கு மஞ்சளும் குங்குமம். மஞ்சள் குங்குமம் ஆடத்துக்கு மட்டும் இல்லம்மா, உன்னையும் மஞ்சள் குங்குமத்தோட மங்களமா பார்க்கணும்னு தான் இந்த பாஷாவுக்கு ஆசை. உன்னை யார் தொட்டானோ அவன் கையாலே அவனுக்கு தாலி கட்ட வைக்க. நடக்காத பத்தி எல்லாம் நாம் ஏன் பேசணும்? என்ன சொன்ன? நடக்காதா? அக்பர் பாஷா நடக்காததை நினைக்க மாட்டான். நடத்தி காமிக்கிறேன். நாள் வர ആരാണ് നീ? എന്താ പാക്കുന്നത്? ആരാണ് നീ? നീങ്ക யாருங்க? ഓ, ഞാൻ யாரோ? என்னை யாருன்னு கேட்க இச்சேரியில் ஒரு ஆள் உண்டோ? என்னை அறியாத மக்கள் இந்த லோகத்தில் உண்டோ? என்னை பத்தி நீ நேரத்தில் பாஷாபா பறஞ்சிட்டில்ல? பறையிலங்க. நீங்க யாரே எங்க அண்ணனுக்கு என்ன உறவுன்னு சொன்னா நல்லா இருக்கும். நீங்க பேசுறதும் பாக்குறதும் எனக்கு பயமா இருக்குங்க. കരയണ്ട എന്റെ പൊന്നു മോളെ, കരയണ്ട. ഞാനും നിന്നെ മാതിരി ഭാഷാബായുടെ തങ്കച്ചി പോലെയാണ്. എന്റെ പേർ കോട്ടയം പൊന്നമ്മ. നിന്നെ ഭയം കാട്ടാൻ വേണ്ടി ഞാൻ അങ്ങനെ ആക്ട് ചെയ്തു, അഭിനയിച്ചു. നീങ്ങതാണ് அந்த கோட்டையம்மா. എങ്ങനെ ഉണ്ട് എന്റെ ആക്ട്? ആക്ടിംഗ് ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இப்படியே ஆக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் ஓடியே போயிருப்பேங்க. ஐயோ, ഓടിയോ? നീ ഓടിപ്പോയെങ്കിൽ ഭാഷാബാ എന്നെ കൊന്നുകളയും. കസ്തൂരി, ഇന്ന് തൊട്ട് നീയും എന്റെ മോളെ പോലെയാണ്. നിനക്ക് എന്ത് വേണ്ടെങ്കിൽ പൊന്നമ്മേന്ന് വിളിച്ചാൽ മതി. ഒറ്റ ഓട്ടം ഞാൻ ഇവിടെ വരും.
அக்கா எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? എന്താ പറ அண்ணனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு சமைச்சு வைப்பேன், கொஞ்சம் சொல்லுங்களேன். അതിനെ കുറിച്ച് നീ കവലപ്പെടണ്ട. ഒരു നിമിഷത്തിൽ എല്ലാം ഞാൻ കൊണ്ടുവരും മോളെ. ஏண்டி அன்னைக்கு உன்னை ஒரு பார்வை பார்த்ததுக்கு உங்க அம்மா என் மேல சுடு தண்ணி ஊத்துனாலே, இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போற பார். ஏய், இவ பொம்பளடா, இவகிட்ட உன் வேலையை காட்டாத. எந்திரிடா, நான் பொறுக்கி. நம்ம கிட்ட வரியா? நாட்டடி விட்டேன்னா நட்டு வேற போல்ட் வேற ஆயிடும். பாப்பா சும்மா பாத்துக்கிட்டு நிக்காதவா, உன் பங்குக்கு நீயும் 2 கொடு, அப்பதான் உரைக்கும். ஒரு ஆம்பளைய 2 பொம்பளைங்க பப்ளிக்கா அடிக்கிறாங்க. ஆம்பளையா? யாரும் இல்லையா? ஆம்பளையா? ஆம்பளையா நீ? உன்ன அடிக்கடா அடிக்கடா அடிடா. உனக்கு ஒரு ஆறுமுக ஏரியால அவல குரல், அதுவும் தாய் குலத்தோட அவல குரல். தாய் பேமானிங்களா அலை அலர்ட் பத்தி சொல்ல. தாய் யாராவது பொம்பளை கழுத்துல கை வைக்கிறது? ஆய் சேர்க்கட்ட போடா. அலை 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 போண்டாவாயா எரும மாதிரி இருந்துக்குன்னு பசங்க கிட்ட வேலை கட்டுனே. எனக்கு ஒரு என்ன அசிங்கப்பட்டது போதும், என்ன விட்டு. ஹாய், இனி இந்த பேட்டையில உன் சவுண்ட நான் கேட்டேன், உன்னாண்டியே பால் கறந்துருவேன். பால் ஆறுமுகண்ணே, ஆறுமுகண்ணே, என்ன ஆசையா பார்த்து ஆயுசு குறைஞ்சிட போகுது. காப்பாத்துற கண்ணுக்குட்டிய தாய் பசுகிட்ட சேர்த்துரு. சேர்த்துறேன். ஆமா, நீ என்ன பிளாக் டிக்கெட் தான் விப்பேன்னு பார்த்தாக்கா முரட்டு கால வேலையெல்லாம் செய்யற. எனக்கு பிளாக் டிக்கெட் விற்கவும் தெரியும், பிளாக் பெல்ட் வேலையும் தெரியும். கரெக்டா? പാലൊക്കെ തൈരായി, പാലും ഇല്ല, വ്യാപാരത്തിക്ക് ആളും ഇല്ല. എന്ത് ചെയ്യാം? ഓ, എന്താ ഇത്? പാലോട് പോനവൾ ആളോട് വരുന്നത്. എന്താ മോളെ, ആരാണ് ഇയാള്? അമ്മേ, അനക്ക ഒരു ആറുമുഖം ഇവരാണോ? എന്താ പേട്ട മറുവാദി? ഓ, മറുവാദിയോ? കൊള്ളാം. ഇപ്പോൾ ഇവിടെ നിനക്ക് എന്താ ജോലി? അമ്മേ, ഇവർ മറ്റും വരില്ലെങ്കിൽ എന്താ മോളെ, എന്താ എന്താ കരയുന്നത്? சும்மா அந்த பொண்ணு கேட்காதம்மா, அதுக்கு துக்கம் தொண்டை வரைக்கும் அடிச்சுக்கிட்டு குளிங்க குளிங்க அழுது பாரு. എന്താടാ? இந்த பேமானி கோபால் இருக்கிறானே, பப்ளிக் ரோட்ல உன் பொண்ணை கைய பிடிச்சி இழுத்துட்டான். நான் மட்டும் சமயத்துக்கு வரலன்னா மானம் கப்பல் ஏறி இருக்கும். എന്താ உண்டில்ல அவமானம். മിണ്ടാതിരടാ. ഈ കോട്ടയം പൊന്നമ്മാളുടെ മോളെ കയ്യെ പിടിച്ച് ഇളുക്ക് അവനക്ക് എത്ര ധൈര്യം? അവനെ ഞാൻ ചവിട്ടിക്കളയും. അവൻ എവിടെടാ? தாராந்து பூட்டான். ആ? தாராந்து பூட்டான். ഓ, இந்த அணக்க ஒரு அடிக்கு எதிரடி முடியுமா? எகிரி பூட்டான். ആ. അമ്മേ, ഇയാള് നല്ലവരാണ്. എടോ, അരുണക്കവർ ആറുമുഖം. இந்த அரணாக்க ஒரு இடுப்புல கட்டுறது, இது அணக்க ஒரு கழுத்துல தொங்கும். ഏതോ ആറുമുഖം. നീ വളരെ നല്ല ആള്. വാ, ടീ കുടിക്കാം. உனங்க ஒரு மாதிரியா அப்போ அவங்க கடையை கண்டுக்கிறேன், அப்பால வந்து டிப்பனை கண்டுக்கிறேன். എന്താ മര്യാദയോ? வட்டா പോയിക്കോ, நான் வட்டா പോയിക്കോ, வட்டா പോയിക്കോടാ. மரியாதை குறையுது. മോളെ, പയ്യൻ വലിയ മിടുക്കനാണ്. தங்கச்சி, என்னம்மா வாசல் தெரு வரைக்கும் வருது, நம்ம வீட்டுக்குள்ளயா? நீங்க கைய கால கழுவிட்டு சீக்கிரம் வாங்கண்ணே. இதோ வந்துட்டேன்.
கொட்டையும் கொடுவா துண்டும் போட்டு குழம்பு வச்சிருக்கேன். கூடவே 2 வாத்து முட்டையும் அவிச்சு போட்டிருக்கேன். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியாம்மா? நானா? நான் அப்பவே சாப்பிட்டேனே. நான் சாப்பிட்டேனே. என்கிட்டே நடிச்சு காட்டுவியாம்மா? எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டு தானே. எனக்கு முன்னாடி ஏப்பம் விட்டு காட்டிட்டு நீங்க வெறும் பானை தண்ணியை குடிச்சிட்டு படுக்கல. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? அது கிடைக்கிற அன்னைக்கு 2 பேருமே சாப்பிடுவோம். கிடைக்காத அன்னைக்கு 2 பேருமே பட்டினி கிடப்போம். இப்போ நீங்க சாப்பிடுங்க. என்ன பேசாம இருக்கீங்க? என்ன கண் கழுகுறீங்க? எனக்கு இத்தனை வயசாச்சு. என்கிட்ட அன்பு காட்டுறதுக்கு தாயோ கூட பிறந்த அக்கா தங்கச்சியோ இல்ல. நீ கிடைச்சா 2 பேரும் சாப்பிடுவோம், கிடைக்காட்டு போனா 2 பேரும் பட்டி கொடுப்போம். கண்ணையா, அன்னைக்கு என்னமோ மங்களம், வயசு இளசு அது இதுன்னு சொன்னா கிராக்கி கை நழுவி போயிடுச்சடா. அவ கிடக்குறா கழுத விடுங்க. உங்க கைராசி தெரியாத ஜென்மம். நம்ம வீட்டு வேலைக்காரி கோவிந்தம்மா பேத்தி வயசுக்கு வந்து வாலிப முறுக்கோட வாசல்ல நிக்கிறா. பேரு வச்சலா. அப்படியா? உங்க ரைட்ல ஒரு விரல மடக்குங்க. இன்னைக்கு நைட்லயே வச்சலாவை செட்டப் பண்ணிடுறேன். மடக்கிட்டேன், நான் பண்ணிட்டேன். சரி, அது ராஜா மன்னார் உன்னை இழுத்துட்டு வர சொல்லி ஆள் அனுப்பிச்சிருக்கானா? அவன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? எல்லாம் எங்க பாட்டி பண்ண தப்புங்க. அது ஆடு வளர்த்தாலும் கோழி வளர்த்தாலும் அந்த ராஜமன்னா இருக்குன்னு வளர்க்குங்க. என்னைய அப்படிதான் வளர்த்திருக்குன்னு அவன் நினைப்புங்க. நீ என்ன ஆடா கோழி அவனுக்கு பறி கொடுக்கறதுக்கு? ஏன் சேரியில ஏன் பாதுகாப்புல வளர்ந்த பொண்ணு நீ. அவனுக்காவது தைரியம் இருந்தா என்ன வந்து கேட்கட்டும். அவன் குடல உரிவு அவனுக்கே மாலை போட்டுறேன். நீ அவனை விரும்புற, அவன் ஒன்ன விரும்புறான். பூங்க அவனா ஐயரை கூப்பிடுறான். நாளை காலையில கடற்கரை மாரியம்மன் கோயில்ல உனக்கு கல்யாணம். எடை குறைஞ்சா தரம் குறையத்தான் குறையும். அடே டே 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 வரு 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 உள்ளாரு. மரியாதை மரியாதை. சின்ன புள்ள பயன்தான். அருணா கவுரு வரு. அட என்னம்மா நீ இடுப்புலயே இருக்கிறியா? கொஞ்சம் மேல வா. அனக்கவுரு வரு வரு. பையா பக்கத்து கடையில போய் என் பேரை சொல்லி ஒரு பீடி கட்டு கொண்டாப்பா. என்ன இது? இவனை கண்டு ஆத்தாளும் பொண்ணு இந்த ஆட்டம் ஆடுறாளுங்க. யார் இவன்? கவுரு எந்தா குடிக்கிறது? டீயோ காபியோ பூஸ்டோ போன்விட்டா ஓவலோ? அட்டியா போதுமா? எந்த லைட்டா மீடியமா ஸ்ட்ராங்கா? இப்பதானே ஆரம்பம். லைட்டாவே இருக்கட்டா. டீ மெதுவா குடி. இப்போ இத கடி. மோளே வரு டீ போட்டு தரு. விருந்தாடி யாரு? விலாசம் என்னன்னு கொஞ்சம் பரவலா தெரிஞ்சுக்கலாமா? இப்படி அனகவுரு ஆறுமுகன்னு கேள்விப்பட்டுக்கிறியா? ஆயில் தண்டனை வாங்கிட்டு ஜெயில் இருக்கான அவனா? உனக்கு போய் பிஸ்கோத்தை ஊத்தாம் பாரு. நீ சொல்றது அறுப்பு ஆறுமுகம்பா. இது அனகவுரு. நவுரு டீ வருது. டீ எப்படி இருக்கு? உன் கைப்பட்டா குளிச்ச மஞ்சளும் குங்கும வாடையும் கும்முன்னு தூக்குத. நித்ரா உன் மனசுல என்னதாண்டா நினைச்சுக்கிட்டு? நானும் அப்பால இருந்து பாத்துக்கிறேன். அம்மு என் அத்தை பொண்ணு, ஒரே உறவுக்கார. என்ன வச்சுட்ட என்னடா வர்ணனை? நேரடி வர்ணனை, எதிரடி வந்தா கயரடி தண்டனை. ஏன் பேட்டுக்குள்ளே வந்து என்கிட்டயே உதார் காட்டியா? என்னடா கவுர? அனக்கவுரா அலேக் பத்திரி சொல்ல. யாராவ தூக்கி கட்டப்பட்டா பெருங்காத்துல ஊடுகட்ட நீ வரி வசூல் பண்றா. நீ தொட்ட நான் விட்டேன். எல்லாம் கைராசி. உங்க இப்ப வா. இல்ல வந்து
அடிக்கடி இங்க வந்துட்டு போங்க. அதுக்கு அடிக்கடி வருவேன். உன் மாமன் கையில சொல்லி வை. ஓட்டா ஓட்டா சின்ன மருவாதி அவள் தான். போற போக்க பார்த்தா நம்ம இடத்துல இவன் கால் ஊனிருவான் போடுறது. டேய் பால்காரா, அனக்க ஊரா எடுக்கிற கொண்டு வரேன்டா உனக்கு எனக்கு அவரு. தீர்க்க சுமங்கலி பவா, சர்வாபிஷ்ட சித்திரஸ்து. உனக்கும் உங்க அண்ணனுக்கும் ஒரு குறவும் வராதம்மா. குருக்கள் பாய். பாட்ஷா பாய். சலாம் அலைக்கும். நமஸ்காரம் பாட்ஷா பாய். இப்போ அதுக்கு பால் ஊத்துனீங்க, அந்த தங்கச்சிக்கு என்னமோ சொல்லி கொடுத்தீங்களா, என்னது? அது பகவானுக்கு பாலாபிஷேகம் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு யாரும் கிடையாது. அவங்க அண்ணன் மிலிட்டரியில இருக்கான். அவன் மாசம் மாசம் பணம் அனுப்புறான். நானும் பாலாபிஷேகம் பண்ணிட்டே இருக்கேன். பாலாபிஷேகம் பண்ணினா தீர்க்க சுமங்கலியாவும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும்னு பெரியவா சொல்லி இருக்கா. குருக்கள் பாய், என் தங்கச்சி கஸ்தூரிக்கு மாங்கல்யத்தோட சந்தோஷமான வாழ்வு கிடைக்கணும். அதுக்காக எங்க வழக்கப்படி தர்காவில பாத்தியா பண்ணிடுவேன். ஆனா அது இந்து பொண்ணு. உங்க வழக்கப்படி பாலாபிஷேகம் பண்ணிடுங்களேன். நான் சொல்றப்போ அபிஷேகம் பண்ணுங்க. வரேன். அம்மா கஸ்தூரி, இனிமே உனக்கு எந்த குறையும் வராதும்மா. ஐயர்கிட்ட சொல்லி உன் பேருக்கு பாலாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அம்மா, என்னது? என்னாச்சு? இப்படி வா. அம்மா வாந்தி இருக்கிற, ஏதாவது வேண்டாத சாப்பிட்டியா? வேண்டாதது என் வயிற்றுக்குள்ள வளருது. என்னம்மா சொல்ற? வயிற்றுக்குள்ளேயே தங்கிருச்சு. வட்டி வாந்தியா வெளியே வந்து அல்லா வெள்ளப்பாவிப்பேன். கவலைப்படாதம்மா, அண்ணன் இருக்கம்மா. அண்ணன் இருக்கேன். அண்ணே, என்ன என் அத்தையும் மதிக்காம, அத்தை பெத்த மெத்தையும் மதிக்காம சொத்தையா நிக்கிறேன்னு. அண்ணே, அந்த அதிர்ஷ்ட காத்த கொஞ்சம் என் பக்கம் திருப்பி விடண்ணே. திருப்புறேன். என் முதலாளி ராஜமன்னாருக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் தேவைதான். ராஜமன்னாரா? அந்த ஆளை பத்தி எங்க பேட்டையில ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்களே. உங்க ஆளுங்க உருப்படாம போறதுக்கு காரணமே இந்த வெட்டி பேச்சு தான்டா. நீ உருப்படணும், உன் அத்தை பெத்த மெத்தையெல்லாம் உன்னை மதிக்கணும். நீ கத்த கத்தையா நோட்டு சம்பாதிக்கணும்னா நான் சொல்றத கேளு, என் கூட வா. கஸ்தூரி கடுவங்குட்டி பிரசவிச்சு. கஸ்தூரி ஆண் குழந்தை பிரசவிச்சு. அல்லா, அம்சமான முகம். நம்ம தொழிலுக்கு வேண்டிய அஷ்டலட்சணங்களும் அப்படியே இருக்கு. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளருக. அடடடட, தெய்வ வாக்கு. கோபி, பையனை நம்பலாமா? என்னை விட நம்பிக்கையான ஆள் குரு. நீங்க கேட்ட மாதிரி நம்ம செய்ய போற தொழிலுக்கு எல்லா தகுதியும் உள்ளவன். வெரி குட். கோபி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அரேபியால இருந்து கோல்ட் பிஸ்கட் வருது. அதை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் இங்க வராரு. இது சாதாரண பிசினஸ் இல்ல, பெரிய பிசினஸ். அந்த பிசினஸ் நம்ம எஸ்டேட் பங்களால ஏற்பாடு பண்றீங்க. அன்னைக்கு ஆட்டம், பாட்டு, கூத்து, கும்மாளம் எல்லாமே உண்டு. விருந்து முடிஞ்சதும் கோல்ட் பிஸ்கட் வேற எடுத்து போயிடணும். பரமுவே சைக்கிள் ரிக்ஷாவோட
பங்களா பின்கட்டில் நிக்க வை. நம்ம கோடவுனுக்கு 1 மைல் பக்கத்துல காரோட நில். அங்க ரிக்ஷாவில கோல்ட் பிஸ்கட் வரும். அது நம்ம காருக்கு மாத்திக்க. மத்ததை நம்ம ஏற்பாட்டு படி செய். ஓகே குரு. பரமு தம்பி, கோபி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கேன். அதை அப்படியே கச்சிதமா நீ முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த கைலி பனினோட நீ சுத்தவே வேண்டாம். இது கூட இல்லாமலா? ஐயா ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. குட் ஜோக், குட் ஜோக். உட்காரு. பரவாயில்லைங்க. அட பரவாயில்ல, உட்காரப்பா. முதல்ல வேட்டி சட்டை, அப்புறம் பேண்ட் சட்டை, அதுக்கப்புறம் கோட்டு சூட்டு, சுத்துறதுக்கு காரு. கோபி மாதிரியே படிப்படியா மேலேத்திடுவேன். ஐயோ ஐயா, தயவு இருந்தா நான் படி இல்லாமலே பறந்து வந்துருவேன். வெரி குட். பழக்கம் இருக்க? 200 300 எப்பயாச்சும் உண்டு. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. பழகிக்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல சமதர்மம், சோஷலிசம். கோபி, கமான். சிகரெட் 555 குடிக்கிறது வாட் 69. இப்பெல்லாம் நம்பர் இல்லாம நான் எதையும் குடிக்கிறது இல்ல, குடிக்கிறது இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல பார், உன் பொண்ணு கழுத்துல பிஸ்கட்லயே தாலி பண்ணி போடுறேன். பிஸ்கட்ல தாலியும் அத நாய்க்கு போடடா, அது திங்கும். பிஸ்கட்னா உன் கடையில் இருக்கே காஞ்சி போன பிஸ்கட், அது நினைச்சியா? கோல்ட் தங்கம் தெரியுமா, பளபளான்னு மின்னுமே அது. அது மட்டுமா, எக்கச்சக்கமான வெளிநாட்டு சரக்கெல்லாம் அங்க இருக்கு. அம்மே, மாமாவோட மண்டையில என்ன இருக்கு? அங்கேயும் நிறைய இருக்கு. எந்த களிமண்ணு? கம்முன்னு நம்ம பேட்டையவே காலி பண்ணுவேன்னு சொன்னாரு ராஜமன்னாரு. அவர்கிட்ட என்னென்ன இருக்கு, அதெல்லாம் எங்க இருக்குன்னு ஐயாவுக்கு தான் தெரியும். எடோ பரமு, எந்தடா பறையினது? உண்மையத்தான் சொல்றேன், சத்தியமா தான் சொல்றேன். ஓ அங்கனையோ. எடோ 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 பரமு, எடோ பரம கண்ணு, நினைக்கு தாண்டா எந்த பொண்ணு வேலை செய்யுது. அம்மு, மாமனுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டு ஒரு டீ எடுத்துட்டு வா. இப்ப எனக்கு தேவை டீ இல்ல, நீ. அம்மு, இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, உன்னை ராணியாக்கி காட்டுறேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஐயாவோட எஸ்டேட் பங்களாவுல பெரிய விருந்து, ஆட்டம் பாட்டம் எல்லாமே உண்டு. அன்னைக்கு தான் தங்க பிஸ்கட் வியாபாரமே நடக்க போகுது. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ഞാൻ പറയുന്നത് സത്യമാണ്. രാജമന്നാരും തങ്ക ബിസ്കോത്തും സത്യമാണ്. എസ്റ്റേറ്റ് ബംഗ്ലാവും டான்ஸ் டின்னரும் சத்தியമാണ്. ராஜமன்னார் இந்த பகுதிக்கே சர்வாதிகாரி ஆகலான்னு பாக்குறானா? முதல்ல மண்ணாசை பிடிச்சு திரிஞ்சான், பொறுத்துக்கிட்டேன். அப்புறம் பெண்ணாசை பிடிச்சு திரிஞ்சான், அது சொந்த விஷயம், அதையும் பொறுத்துக்கிட்டேன். இப்போ பொன்னாசை பிடிச்சிருக்கா, அது நம்ம நாட்டுக்கே செய்யற பெரிய துரோகம். அத மட்டும் என்னால தாங்க முடியாது. பண்ணமா? എന്താ நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. എന്താ നിങ്ങൾ പറയുന്നത്? கண்டிப்பா. ஏன்னா ஆடி கறக்கிற மாட்டை ஆடிதான் கறக்கணும், ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும். இந்த அக்பர் பாஷாவுக்கு ஆடி கறக்க தெரியும், பாடியும் கறக்க தெரியும். இத்தனை நாள் எங்கடா ஓடி ஒளிஞ்சு? பிளாட்பாரத்துல பொறுக்கிட்டு இருந்த நாயை கூப்பிட்டு பில்டிங்குள்ள சோறு போட்டா இங்க பிஸ்கட் வியாபாரம் நடக்குது, பன் வியாபாரம் நடக்குதுன்னு பாஷா பாய் கிட்ட சொல்றேன். சத்தியமா நான் பாஷா பாய் கிட்ட சொல்லல, எங்க அத்தை கிட்ட தான் சொன்னேன். என்னது, அத்தை கிட்ட சொன்னியா? அத்தை கிட்டயும் ஆத்தா கிட்டயும் சொல்ற விஷயமாடா இது? நானா சொல்லல, தானா வந்துருச்சு. உள்ள போன உங்க ஒஸ்தி சரக்கு என்ன உளர வச்சிருச்சு. இனி உளரவே மாட்டேன், ஒரே அடியா உன்னை ஒளிச்சிடுறேன். டேய், எடா துப்பாக்கிய. குரு, ஒரு நிமிஷம் வாங்க. இவனை நாம ஒழிச்சு கட்டுறதுனால நம்மளை பிடிச்சி தனியா ஒழிய போறதில்லை. நாம முதல்ல அழிக்க வேண்டியது அந்த பாஷாவை தான். இந்த பரம்புவை வச்சு அவனை அழிக்கிறதுக்கு அருமையான பிளான் தர்றேன். இங்க பாத்தீங்களா, இது மேலுக்கு பாக்குறதுக்கு தான் காய்கறி கூட, உள்ள தங்க பிஸ்கட்ஸ் இருக்கு. எப்படியாவது பரம்பு கிட்ட கொடுத்து பாஷா கிட்ட சேர்க்க சொல்லிடுங்க, மீதியை நான் பாத்துக்கிறேன். நீ சொல்ல வேண்டாம், மத்ததை நானே பாத்துக்கிறேன். டேய் பரமு, வணங்க. டேய், இந்த தடவை உனக்கு மன்னிப்பு. அதுவும் எனக்காக. நான் இப்போ ஒரு வேலை சொல்றேன், அதை நீ கரெக்டா செய்யணும். செஞ்சிருங்க.
ஜோ 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 அழகுடா. என் கண்ணு இல்ல, என் ராஜா இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல மசூதில இருந்து மாமா வருவாரு. வரும்போது உனக்கு பொம்மை பலூன் எல்லாம் வாங்கிட்டு வராரு. அந்த பலூன்ல உன்ன மாதிரி பெரிய பெரிய கண்ணு, சின்ன மூக்கு, சின்ன வாய் எல்லாம் வாங்கிட்டு வருவாடா. ஜோ 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 ஜோ. ஆமாண்டா கண்ணா, இதோ மாமா உனக்கு கூட நிறைய காய்கறி, பழம், கீரை, பலூனு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படியா? அங்க வைங்க. அப்பா தலை தப்புச்சுது. என்ன சொன்ன? நான் ஒண்ணு சொல்ல, அண்ணன் வந்துருவாரு. என்னண்ணா என்ன? குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர், நான் ராஜமன்னார் பேசுறேன். அன்னைக்கு உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரே பாஷா, அவர் வீட்டுக்கு இப்போ போய் பாருங்க. அவர் என்ன பிசினஸ் பண்றாருன்னு உங்களுக்கே தெரியும். கோல்ட் பிஸ்கட் இன்ஸ்பெக்டர், கோல்ட் பிஸ்கட். கண்ணா, மாமா உனக்கு பலூனு பொம்மை ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாரு. பாப்பமா இருமா. என்ன எப்படி எழுதிட்டு இருக்க நீ? பொன்னமக்கா, பொன்னமக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். எந்தா கஸ்தூரி, எந்தாங்கன்னு வேர்த்து வருவத்து போய் நிக்கிறது. கொஞ்சம் உள்ள வாங்களேன். பாத்தியாக்கா, இதெல்லாம் இதெல்லாம் இந்த கூடையில வச்சு பாஷா என்ன கொடுத்து அனுப்பிச்சதா சொல்லி உங்க பரமதான் இங்க வச்சுட்டு போச்சு. பரமுவோ? அவன் பக்கா கேடி எல்லோ. எந்தா இது? ஐயோ, சொர்ண பிஸ்கோத். எந்தனையா நீ அவனை வீட்டில் சேர்த்தது? பாஷா என்ன கொடுத்து அனுப்பிச்சது? சத்தியமாயிட்டு பாஷா பாய் கொடுத்து அனுப்பிய சாதனமே அல்ல. பொன்னம்மாவா, வாங்க வாங்க வாங்க. கண்ணா, உனக்காக மாமா தர்காவுக்கு போய் பாத்தியா பண்ணி ஊத்தி கொண்டு வந்திருக்கேன். பாஷா பாய், தெய்வம் பூந்தி ரூபத்தில் வந்து இது கண்டோ, சைத்தான் தங்க பிஸ்கோத் ரூபத்தில் இவிட வந்து. அல்லா, என்ன தங்க பிஸ்கட் யார் கொண்டாந்து கொடுத்தது? நீங்க கடற்கரையில பாத்து கொடுத்ததா சொல்லி பரமதான் எங்களுக்கு கூட இங்க வச்சுட்டு போச்சு. பரமு அவன் ராஜமன்னார் ஆடுந்த. ஓ, அடிபட்ட பாம்பு படம் எடுத்து பழுதிக்க பாக்குதா? இரும்போட விளையாடுற இந்த பாட்சா கிட்ட தங்கத்தை காமிச்சு விளையாடுறான ராஜமன்னார். பட்டா நான் யாருன்னு அவனுக்கு காமிச்சேன். என்னங்க பாஷா பாய் வீடு அது. அதுவும் அதை மூளை விடுதாங்க. கஸ்தூரி, பாஷா பாய்னு போலீஸ் தேடுது. நீ வேகம் போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்க சொல்லு. மொழே, பாஷா பாய் வளர நேர்மையான ஆளு. சாதாரணமாயிட்டு சம்மதிக்கலாம் ஒளிகிறதுக்கு. நீ எங்கெங்களும் சம்மதிக்க வைக்கணும். வேகம் போ மொழே. அண்ணே, அண்ணே, போலீஸ் உங்களுதான் தேடிட்டு வராங்களா? இங்க போய் ஒளிஞ்சுக்குங்க அண்ணே. ஒளிஞ்சுக்கிறதா? நான் ஏன் போய் ஒளிஞ்சுக்கிறோம்? நான் என்ன திருடனா ஸ்மகனா போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு? போலீஸை நேரா பார்த்து நானே இந்த தங்கத்தை அவங்க கிட்ட கொடுக்குறேன். வேற வேணையே வேணாம். இதோட உங்களை கையும் கழுவணும் பிடிக்கணும்னு தான் அந்த ராஜமலரோட சூழ்ச்சி. நான் சொல்றதை கேளுங்க. செஞ்சு எங்கேயாவது போய் ஒழிச்சிருங்க. ஓடி ஒளியறது என் பரம்பரைக்கு தெரியாத ஒன்று. என்ன கோழை நினைச்சியா? அண்ணே, நீங்க யாருன்னு கஸ்தூரிக்கு தான் தெரியும். அந்த காக்கி சட்டை தெரியுமா? அவங்க வந்து உங்களை பிடிச்சிட்டு போயிட்டா நான் பிள்ளையும் கையுமா அனாதையும் நிக்கணும். இந்த குளத்தை நீங்க பாக்கணுமா? நான் சொல்றதை கேளுங்கண்ணே. போயிடுங்க, போயிடுங்கண்ணே. ஹாய் டார்லிங், சீக்கிரமா புறப்படு. இன்னைக்கு ஏகப்பட்ட ப்ரோக்ராம். நான் பயங்கர மூட்ல இருக்கேன். என்ன ப்ரோக்ராம்ங்க? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். முதல்ல குளிச்சிட்டு வந்துடுறேன். லக்ஷ்மி, டவல மறந்துட்டேன், கொஞ்சம் எடுத்துட்டு வா. என்னைக்குதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க குளிக்க போனீங்க? வரேன் இருங்க. இந்தாங்க. எனக்கு முதல்லயே தெரியும் ஏதோ ஐடியாவிலதான் டவல சாக்கு வச்சு பாத்ரூம் குள்ள போட்டீங்கன்னு. அப்ப தெரிஞ்சுதானே உள்ள வந்த. ஆசை பாரு. இது பாருங்க, நீங்க குளிச்சது போதும். நீங்க முதல்ல வெளியே போங்க, நான் புடவை மாத்தி வந்துடுறேன். நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? போங்க அண்ணா, போங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு. நமக்கு சொன்ன தேதியில கோல்ட் சரக்கு வந்து சேரலடா. அவசரப்படாதீங்க குரு.
எல்லாம் கொஞ்சம் ஆழ போட்டு தானே செய்யணும். நாம பிளான் போட்ட மாதிரி இன்னும் 3 நாள்ல சரக்கு வந்துரும். சபாஷ். லக்ஷ்மி சீக்கிரமா டைம் ஆச்சு. பாத்து கமான் டார்லிங். சரி, இன்னைக்கு என்ன ப்ரோகிராம் சொல்லுங்க. யுவர் ஹைனஸ், வுட்லண்ட்ஸ்ல டிஃபன், மிட்லண்ட்ல ஈவினிங் ஷோ, பெட்லண்ட்ல நைட் ஷோ. என்னது பெட்லண்டா? ஏய், பெட்லண்ட் நைட் ஷோ தெரியாது? தெரியாது? எடோ பரமு அத்தை, நிக்கடா நிக்கடா அவடை தவிச்சு கிளையும். எடோ 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 பரம சண்டாளா, பைசாவுக்கான வேண்டி பாஷா பாயினை நீ காட்டி கொடுத்தல்லோடா. அத்தை அடி உதைக்கு பயந்துட்டு தான் ராஜமன்னார் கொடுத்த காய்கறி கூடிய பாசா பாய் வீட்டுல வச்சேன். சத்தியமா சொல்றத, அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எனக்கு தெரியாதத்த. பாசா பாய போலீஸ் புடிச்சிட்டு போகும் தெரிஞ்சிருந்தா என் உயிரே போனாலும் சரி, இந்த காரியத்தை சத்தியமா நான் செஞ்சிருக்கவே மாட்டேன். எடோ பரமு, நீ செஞ்ச ஆ காரியத்தில் ஆ குடும்பம் அநியாயமாயிட்ட அழிஞ்சு போயல்லோடா. ஆ பாவப்பட்ட பெண்குட்டி கஸ்தூரி என்ற கதி ஹவுஸ்ஃபுல். சாரி டார்லிங். சார் டிக்கெட் வேணுமா? 110 3 ரூபா, 180 4 ரூபா. ஹை கிளாஸ் டிக்கெட் இல்ல? நம்ம கிட்ட லோ கிளாஸ் தான், ஹை கிளாஸ் அதோ அங்க ஓடுது. கப்புன்னு போய் 2 டிக்கெட் பிடிச்சுக்க. புதுசு, நம்ம தயாரிப்பு தான். இது வந்துடுறேன். மூஞ்சு பேந்துடும். 3 டிக்கெட் 30 ரூபான்னு சொல்றேன்ல, இதுல என்ன என் பேரும்? எடுத்து காலி பண்ணியா? எனக்கு 2 டிக்கெட் வேணும். கஸ்தூரி, நீ பிளாக் டிக்கெட் விற்கிற? ஏன் பிளாக்ல சிமெண்ட் வைக்கல, சக்கரை வைக்கல? துட்டு கிடைக்கும்னா அவன் பொண்டாட்டியே பிளாக்ல விக்க ரெடியா இருக்கான். குழப்ப நேரம் துட்டு எடு. ஏங்க என்னங்க சட்டு புட்டுன்னு டிக்கெட் வாங்கிட்டு வராம இங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வா சொன்ன பாப்பா யாரு? நான் அவரோட வைஃப். வைஃப்? புது பொண்டாட்டி, புது படம், கமகமன் ஏசி, கார்னர் சீட்டு, 450 10 ரூபா. என்ன சொல்ற? ஐயோ, ஃபர்ஸ்ட் டேனா ரொம்ப சீப்புங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போனா விலை கூடிடும். வா சொன்ன. எங்கிட்டே கொடுக்குறீங்க? அவ கையில கொடுங்க. வா கொடுக்க. தாரா, நோட்டு கிழிஞ்சிருக்கு. இவங்க கிட்ட பேச முடியாது, வேற நோட்டை கொடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு தியேட்டர்ல என்னாச்சு உங்களுக்கு? லக்ஷ்மி, ப்ளீஸ் லீவ் மீ அலோன். எனக்கு மனசு சரியில்லை. ஆமா, அப்படின்னு எனக்கு தெரியாம மனசு கஷ்டம்? ஆமா லக்ஷ்மி, தியேட்டர்ல நம்ம படம் பார்க்கும்போது நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அவளோட கேஸ் எனக்கு நல்லா தெரியும். என்ன கேஸ்? அவளை ஒருத்தன் கெடுத்துட்டான். கோயில் இருக்கிற துளசி செடியா இருந்தவ இன்னைக்கு எச்சலையா அடிக்கிற காத்துக்கு அலமோதுகிட்டு இருக்கா. அவளை அந்த கதிக்கு ஆளாக்கணுங்க. அடிச்சு கூட்டிட்டு வந்து அவ கழுத்துல தாலி கட்ட வைக்கணுங்க. இப்போதுக்கு அது முடியாது. ஏன்னா அவன் ஏற்கனவே கல்யாணமாயி மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். கல்யாணம் ஆயிட்டா என்ன? அவளுக்கு எடுத்தவன் அவளுக்கும் வாழ்க்கை கொடுத்து, தான் மனைவிக்கு கொடுக்கிற எல்லா உரிமையும் கொடுத்து அவளையும் சந்தோஷமா வாழ வைக்கணுங்க.
அதான் நியாயம். உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள. ஹாய். அவன் ஏமாந்தவன் தோத்துட்டான். என்கிட்ட வரியா? இருக்கு, என்கிட்ட வர்றியா? சிலுக்கு என்கிட்ட வரியா? என்ன வெரி வெரி எப்படி சௌக்கியமாகிறியா? வளர சௌக்கியமானோ? இனிமே வளர போற நீ தமிழ்ல தான் பேச பேசுவேனே. அது சொல்றாருக்குது. வர வழியில கேவிய பார்த்தா வெளில போய் நிக்குது. ஆமா, கடைக்கு போறாங்க. அதுக்கு நான் பஜாருக்கே போமே. ஆமா, அடிக்கடி வந்துட்டு இருந்தீங்க, நேத்து ஏன் வரல? நான் என்ன செய்யறது? நேற்று பூரா உன் நினைப்பாவே இருந்தனா உடம்பெல்லாம் சூடாயிடுச்சு. ஆனா அவரு கூட அங்க தேஞ்சு போச்சு. நீ வேணா தொட்டு பாரு, இன்னும் கணவரை பார்த்தாக்குது. எனக்கு கூட நேற்றுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. அப்படியா? ஆமா, ஒரு மாதிரியா தான் இருக்குது. ஆமா, டீ சாப்பிடுறீங்களா? உனதாக்கா சாப்பிடலாம். இப்ப எப்படி? லைட்டா ஸ்ட்ராங்கா? கொஞ்ச நேரம் காலெல்லாம் சோறாதான் இருக்குது. ஸ்ட்ராங்காக போட்டுக்கொண்டா. அப்படி உட்காருங்க. 4 10 ரூபா. மாமா 4 10 ரூபாமா? 4 10 ரூபா. வாயா வாயா. என்ன போலீஸ் துரத்துட்டு வருது. நம்ம சார். குட் மார்னிங் சார். குட் ஈவினிங் சார். குட் நைட் சார். என்னைய காலங்காத்தால பேத்தல்? அது ஒரு கேஸ். ஒண்ணும் இல்லாமா, கஸ்தூரின்னு ஒரு பிளாக் டிக்கெட் பொண்ணு அது இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சான்னு பார்க்க வந்தோம். ஆமா. ஐயா, ஒரு அட்வொகேட் வீட்டுக்குள்ள அது மாதிரி நுழைஞ்சது இல்லாம அனாவசியமா கேள்வி வேற கேட்டு நிக்கிறீங்களா? போதாத குறைக்கு அவ யாரு கஸ்தூரி பிளாக் டிக்கெட் வேற விசாரிப்பு. போகியா வெளியே. சாரி சார். தேங்க்யூ. லட்சுமி, என்னங்க? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரிங்க. ஹலோ. என்ன சார், என்ன இவ்வளவு தூரம்? 2வது வாட்டி படம் பார்க்க வந்தியா? அது நான் பட்டுன்னு சொல்லு விஷயத்த. நூன் ஷோ ஒரு மாதிரி படம், தனியா பாக்குறதுல ஒரு தனி குஷி தான். பாக்குறியா? நான் படம் பார்க்க வரல. அன்னைக்கு எனக்கு டிக்கெட் கொடுத்தாங்களே, நான் அவங்கள பார்க்கணும். ஓ, கஸ்தூரியா? அவ ஒரு மாதிரி. கைய காலை எடுத்துட்டு வா, ஜாக்கிரதை. இது பாருமா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அந்த பொண்ணு ஏற்கனவே எனக்கு தெரியும். அது பிளாக் டிக்கெட் வித்துக்கிட்டு பிளாட்ஃபாரத்துல கஷ்டப்படுறதை விட அதுக்கு ஒரு நல்ல வழி பண்ணலாம் தான் வந்தேன். நிஜமா? அப்போ அவ அட்ரஸ். மிஸ்டர் பாட்ஷா, உங்க கேஸ்ல சரியான சாட்சியங்கள் இல்லாதனால இப்போதைக்கு உங்களை விடுதலை பண்ணி வெளியில அனுப்பியிருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்க வாரம் ஒரு தடவை உங்க ஏரியாவில் இருக்கிற G3 ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடணும். இப்ப அந்த ரெஜிஸ்டர்ல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போட தெரியுமா இல்ல கை நாட்டா? வாட்? கைநாட்டா? இன்ஸ்பெக்டர், I am educated among my uneducated slum brothers and sisters. But I don't want to exhibit. படிச்சவன் நெத்தில எழுதி ஒட்டிக்கவா? Where am I to sign?
இந்தாமா கஸ்தூரி, ஈவினிங் ஷோ 290 டிக்கெட், நைட் ஷோ 450 டிக்கெட், பாக்கி துட்டு. கஸ்தூரி, நம்மள நேர்ல பார்க்க கஸ்டமர் கார்லயே வந்திருக்காரு பாத்தியா? நேர்ல என்னையா, என் நிழல பாக்கணும்னாலும் தியேட்டர்ல வந்து பாக்க சொல்லு. எங்க என்னது தனியா? பார்வையே சரியில்லை. திசை மாதிரி வந்தாப்புல இருக்குது. சொல்லிட்டு கேளு, இல்ல அம்பேல் ஆயிடுவேன். மாட்டிக்கிட்டா விடாத. இந்தா, உனக்கு போலீஸ்னா அவ்வளவு இலக்கமா போச்சா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இந்த கேஸுக்காக தான் காலங்காத்தால உங்க வீட்டை தேடி வந்தேன். வருஷக்கணக்குல பிளாக் டிக்கெட் விக்கிறவங்க கூட ஒன்ன மாதிரி பேஜார் பண்ணல. எங்க பார்த்தாலும் எங்க திரும்பினாலும் ஓ பேச்சு தான் அடிபடுது. ஸ்டேஷன்ல உன் பேர்ல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். நடை ஸ்டேஷனுக்கு. கையகைய புடிச்ச கைய முறிச்சிடுவேன். பிசினஸ் நேரத்துல பழப்பு கிடைக்காத. நேத்து முந்தான ஸ்டேஷன் மாமூல்னு வாங்க விட்டுக்கினியே, அப்ப நல்லா இருந்ததா கஸ்தூர் துட்டு? அப்படி எல்லாம் சொல்லாத, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கையெடுத்து கும்பிடுற, ஸ்டேஷனுக்கு வா. உன்னை கையோட கூட்டிட்டு போனேன்னா எங்க கால்ல லாட கட்டி வீட்டுக்கே அனுப்பிச்சிருவாரு. தாயே வா. தங்கச்சி, கடுகு கரப்பா குச்சி வாங்கடா. ஏன்டா என் தங்கச்சிய போலீஸ் வண்டியில ஏத்திட்டு போறாங்க? பாய், நீங்க உள்ள போயிருந்த சமயத்துல அது எங்க கூட இருந்து தியேட்டர்ல டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்துச்சு. பிளாக் டிக்கெட்டா? ஆராம். அதுக்கு அனுபவம் இல்லீங்களா, அதான் மாட்டிக்கிச்சு. பாவிங்களா, எல்லாருமா சேர்ந்து என் தங்கச்சிய பிளாக் டிக்கெட் விற்கும்படியா பண்ணிட்டீங்களா? உங்களை இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயா யாருங்க? நான் ஒரு வக்கீல். நான் என் ஃபேமிலியோட சினிமா பார்க்க போகும்போது இந்த பொண்ணு தான் எனக்கு டிக்கெட் கொடுத்து ஹெல்ப் பண்ணி. நீங்க ஸ்டேஷன் வாங்க, மத்தத அப்புறம் பேசி. சார், பொம்பளையா சார் இவ? காக்கி சொக்காக்கிய மரியாதை இல்லாத பண்ணிட்டா சார். பப்ளிக்ல பச்சை பச்சையா பேசுறா சார். பச்சை நோட்டுங்களை வாங்கி இத்தனை நாள் உங்க பாக்கெட்டுக்குள்ள உட்குனீங்களே, அப்ப எங்க போச்சு உங்க காக்கி சட்ட கௌரவம்? இது போலீஸ் ஸ்டேஷன், கொஞ்சம் மரியாதையா பேசு. எந்த ஸ்டேஷன் இருந்தா எனக்கு என்ன சார்? நான் நடக்கிறத சொல்றேன், நியாயத்தை சொல்றேன். காக்கி சட்டை போலீஸ் ஸ்டேஷன்னா ஒரு காலத்துல மரியாதை இருந்தது. இப்ப என்னடானா போலீஸ்காரங்களே கேடி பிக் பாக்கெட் பார்க்காம கண்டவங்க கிட்ட கை நீட்டுறாங்க. அப்புறம் எங்க சார் மரியாதை வரும்? எவனோ ஒருத்தர் செஞ்சான்னா எல்லாரும் அப்படி இருப்பாங்க நினைக்கிறியா? ஒருத்தர் செய்யறதா சார் எல்லாருக்கும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். நான் அப்படி இல்ல. என் ஜூரி ஸ்டேஷன்ல எந்த தப்பு நடந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். வா சொன்ன. சின்ன எடுத்து தப்பு உன் கண்ணுக்கு தெரியுது, பெரிய எடுத்து தப்பு எவன் கண்ணுக்கு தெரியுது? Shut up. இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட பேசுனதே ஜாஸ்தி. இன்னைக்கு நீ பிளாக் மார்க்கெட்ல டிக்கெட் வித்தியா இல்லையா? இல்லன்ற. என்னப்பா டிக்கெட் நீ எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா எடுத்துக்க. யூ ப்ளடி ராஜமா, இந்த கழுதையை உள்ள கூட்டிட்டு போய் மொத்தமா செக் பண்ணு. சார், கழுத இனிமே ஒரு வார்த்தை பேசுனேன், நடக்கிறதே வேற. ஐயா, நான் இப்பதான் வெளியே வந்தேன். உங்க கூட வந்து என் தங்கச்சிக்காக வாதாடினேன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காது. நான் இங்கே இருக்கேன், நீங்க உள்ள போய் என்ன ஏதுன்னு விசாரிங்க. இட்ஸ் ஆல் ரைட். நீங்க இங்கே இருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஹலோ பிரகாஷ். ஹலோ இன்ஸ்பெக்டர், ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க் யூ. சிட் டவுன். என்ன இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்ல, பிளாக் டிக்கெட் விஷயமா இப்போ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து. அப்பா, அவளா சார்? அந்த பொண்ணாலே எங்களுக்கு பெரிய தலைவலி. நம்பர் 1 கேடி. செய்யறதையும் செஞ்சுட்டு பேச்சு வேற. பாத்தீங்களா சார், அவ்வளவும் பிளாக் மார்க்கெட் டிக்கெட். பாருங்க, இவளை அப்படியே உள்ள வச்சு பூட்டி வை. திங்கக்கிழமை கோர்ட்ல வச்சு வாங்கணும் வாங்குறேன். திங்கக்கிழமை இந்த கேஸ் நான் அட்டெண்ட் பண்ணதா இருக்கேன். அம்மி, இந்த அம்மோளே நான் வெள்ள முடிக்க போட்டே. சரி, போய்க்கோ.
அத்தை, இப்போ மேளதாளம் இல்லாம உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறேன். கலட்ட முடியுமா? முறமாமன் தாலிக்கு மறுதாலி ஏது? கட்டுறேன், கண்டுக்காத. கட்டுற, கண்டுக்காத. கட்ட போறேன், கட்டிடுவேன். அணக்கவரே, இப்ப கட்ட போறேன்டா தாலிய. அக்கா, உனக்கு அச்சித போட கொடுத்து வைக்கல. 1 2 3, எதுக்கு இன்னொன்னு கூடவே போட்டு வைப்போம். 4. அப்பா அத்தை, தாலி கட்டிட்டேன். காத்தால காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். இப்ப வர்றேன். அம்மு, நீ எங்க இங்க? மாமா, இது யாருது? ஆமா, அம்முதான். அப்பா, சப்தம். எடா பரமு, நீ எப்படி இவிட வந்தது? இவன் எதுக்கு இங்க வந்தான்? பத்துக்கா நல்ல உடப்ப. நீ சொல்லு, எதுக்கு வந்தான்? அயாளோட வீடு எரிஞ்சு போய் தாமசிக்கான் இடம் இல்ல. தட்டி வாங்கி கட்டுன வரைக்கும் இவிட இருக்க ஞான் சம்மதிச்சு. நீ சம்மதிச்சு, நான் சம்மதிக்கல. டா பரமு, நமக்குள்ள இன்னத்துக்கு கச்சா முச்சா? அண்ணன் தம்பிக்குள்ள அது இதெல்லாம் ஓனா. ஐயோ, அண்ணன் தம்பியா? உறவு முறையா மாறி போச்சுடா. அப்படி என்னயா உறவு முறை மாறிச்சுன்ற நீ? எடோ அருணாக்கவரு, என்னடா நின்ற கழுத்தில்? இதே தாலி. தாலியோ நின்ற கழுத்தில் எப்படி? யாராவது கட்டிருப்பாங்க. என்னமா அது? உங்க வீட்டுல தூங்க விட்டு தாலி கட்டுறீங்க கழுத்துல? ஆரடா நின்ற கழுத்தில் தாலி இட்டது? நான் கட்டின தாலி. எதுக்குடா தாலி இட்ட? அம்முன்னு நினைச்சு கட்டிட்டேன். எடோ திருட்டு தாலி இட்டோ? எடோ அருணாக்கவரு, கொல்லடா அவனை. பட்டா என் கழுத்துல ஏடா தாலி கட்டுற? உன்னை கொண்டுட்டாண்டா வேலை. அடிச்சிடாத. நான் கழுத்துல தாலி கட்டினவன். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உன் நிலைமைய நினைச்சு பாடுறா. நான் விதவனாலும் பரவாயில்ல. ஆமா, உன்னை கொண்டுட்டான் மறுபேச்சுடா. குத்தாத. உடுமா என் சேட்டண்ட மகன் செத்து தொலையும், விட்டு தொலையடா. ஏங்க ஏங்க, மணி 2 போகுது. இன்னும் என்ன எழுதிட்டே இருக்கீங்க? அதான் எழுதுறேன்னு தெரியுதுல்ல. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. இன்னும் கொஞ்ச நேரத்துல பொழுது விடிய போகுது. வந்து படுங்க. என் பொறுமை சோதிக்காதே, போயிடு. நீங்களும் என் பொறுமையை சோதிக்காதீங்க. வாங்க. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். ஒரு அர்ஜென்ட் மேட்டர், அதான் நானே வந்துட்டேன். என்னையா அது? காலையில சாருக்கு ஒரு தபால் பிரிச்சு பார்த்தேன். இந்த பிளாக் டிக்கெட் கஸ்தூரி கிடைக்காதனால ஜாமீன் கொடுத்த உங்களுக்கே நோட்டீஸ் வந்திருக்கு. நாளைக்கே நீங்க கோர்ட்ல ஆஜராகணும். முன்ன பின்ன தெரியாத அந்த மாதிரி பொம்பளைக்கு நீங்க ஜாமீன் கொடுத்தது எனக்கு என்னமோ அவ்வளவு நல்லதா தோணலைங்க. நீங்க ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க, நான் வந்துடுறேன். நாராயணன், யார் அந்த கஸ்தூரி? அதுவாமா, அது வந்து மழுப்பாதீங்க, உண்மையை சொல்லுங்க. அதை ஏமா கேக்குறீங்க? அது ஒரு சேரிக்கு தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விக்கிறது. அதுவே கதின்னு ஐயா சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த சேரிவாட கோர்ட்டுக்குள்ள பூந்து கோர்ட் சேம்பரே நாடுது. கஸ்தூரி, வக்கீல் ஐயாவா? சலாம் அலைக்கும். வணக்கம். வாங்க உட்காருங்க. பரவாயில்ல. கஸ்தூரி, இந்த பாருமா, வக்கீல் ஐயா வந்திருக்காரு. கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, வக்கீல் ஐயா கேஸ் விஷயமா ஏதாவது பேசுறதா இருந்தா பேசிட்டு இருக்க. நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். எங்க வந்தீங்க? உன்னை பார்க்கதான் கஸ்தூரி. வெக்கமா இல்ல? உங்க மூஞ்சில முழுக்க இஷ்டம் இல்லாம தானே இத்தனை நாளும் நான் உங்களை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி நடந்துக்கிறேன். அப்போ ஏன் என்னைய சுத்தி சுத்தி வரீங்க? என்ன கெடுத்து குட்டிச்சோராக்கி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது போதாதுன்னு வேற ஏதாவது திட்டத்தோட வந்திருக்கீங்களா? ஆத்திரப்படாத கஸ்தூரி.
அன்னைக்கு என்ன பேச விடல, இன்னைக்காவது பேச விடு. உன்னை டீச்சர் கஸ்தூரியா பார்த்துட்டு பிளாக் டிக்கெட் கஸ்தூரியா பார்த்தப்போ பதறி போயிட்டேன். உன்னோட தனியா பேசணும்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அதுக்கு நீ சந்தர்ப்பம் கொடுக்கல. இருந்தாலும் நானே வழிய வந்து ஜாமீன் கொடுத்தேன். ஏன் கொடுத்தீங்க? உங்களை யார் கொடுக்க சொன்னாங்க? நான் என்ன உங்ககிட்ட மடிப்பிச்சா கேட்டேன்? என் கடமை நான் செஞ்சேன். கஸ்தூரி, உன் வாழ்க்கை கெடுத்துட்டு நான் நிம்மதியா இருக்கிறதா நீ நினைக்காத. தியேட்டர்ல உன்னை பார்த்ததுல இருந்து கோர்ட்லயும் வீட்லயும் உன் நினைப்புதான். நீ டீச்சர் கஸ்தூரியா பிளாக் டிக்கெட் கஸ்தூரியா மாறி மாறி வந்து என் நெஞ்சை ஈட்டு போல குத்திக்கிட்டு இருக்க. அந்த வேதனையும் வலியும் அனுபவிச்சுட்டு இருக்கிற எனக்கு தான் தெரியும். நிஜமாவே நீங்க எனக்கு செஞ்ச துரோகம் உங்களை உறுத்துறதா இருந்தா, உண்மையிலேயே உங்க தப்ப நீங்க உணர்ந்தவரா இருந்தா, உங்க பொண்டாட்டியா என்னை ஏத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போவீங்களா?